இந்த நீடியில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்களுமே மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நிறையாவே போடலாம். ஸோ உங்களுக்கு நீங்களே போட்டுக்கலாம். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வந்துட்டு நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு 1000 இல்லை அதுக்கு மேலேயுமே தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆன்லைன் ஆரி கிளாஸ் கற்றுக்கலாம். ஸோ எதுவுமே ஒரு விஷயம் வந்துட்டு கற்றுக்கணும்னு நினைக்கும்போது ஒரு விஷயத்த ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அவ்வளோவா அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சமாவது மணி ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்காகவாது நம்ம கற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு 1000 ரூபி பேமெண்ட்டில் வந்து நம்மகிட்ட ஆன்லைன் ஆரி கிளாஸ் கற்றுக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெட்டீரியலுக்கு நீங்கள் தனியாக வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஹேங்கிங் டிசைன்ஸ், உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸுமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஃபுல் ஸ்லீவ் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறது அண்ட் யூனிக்குவான நிறைய ஆரி ஒர்க் டிசைன்ஸ் எப்படி போடுறது, அப்புறம் ட்ரேசிங் பண்ணுறது, ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறது. தையல் கற்றுக்கணும், அதாவது தையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஆரி ஒர்க் பொறுத்தவரையும் நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ண தெரிஞ்சாலே நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல் எங்ககிட்ட தான் வாங்கணுன்ற அவசியம் கூட இல்லை, அவுட் சைடு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான லிஸ்ட்டையுமே நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த மாதிரியான திங்ஸஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து நிறையா டிசைன் சொல்லிக் கொடுப்போம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ப்ரைடல் ப்ளவுஸுன்னு சொல்லிட்டு நிறையா எடுத்து நிறையாவே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்காமல் நம்ம வந்துட்டு நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும், நிறையா ப்ளவுஸஸ் போடணும், நிறையா ஆர்டர்ஸ் எடுக்கணும். வீட்டில் இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு ஏர்ன் பண்ணுறது நமக்கு ஒரு ஹாப்பி. ஸோ ஹாப்பி இல்லையா? அந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் கூட நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ், ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஆரி ஒர்க் ஸ்டார்டிங்கில் போடும்போது நமக்கு வந்துட்டு நீடில் உடையிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு ஸ்டிச் ஒழுங்காக வராததாக இருக்கட்டும், ஸோ நமக்கு வரலையும் விட்டுறக்கூடாது. ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் அவங்களுக்கு எதுவுமே வரும். ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ப்ளவுஸு. ஸோ அவங்களாம் ஸ்டார்டிங்கில் வரவே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்போ அவங்க எப்படி ப்ளவுஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ளவுஸஸ் நீங்களும் போடணும் அப்படின்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ரீ டைம்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்களே ப்ளவுஸ் போடுறது மூலிமா உங்களோட மணியை நீங்களே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் நீங்களே போட்டுக்கிறதும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸஸ்னால் 2000லேருந்துமே நம்ம சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நம்ம ஹேண்ட்மேடாக எப்போயுமே நம்ம பண்ணும்போது நமக்கு அதுக்கான வேல்யூ, அதுக்கான அமௌண்ட் நம்ம எப்போயுமே சார்ஜ் பண்ண தான் செய்வோம். ஸோ நம்ம எவ்வளோ மிஷின்ஸ் வந்தாலுமே நம்ம ஹேண்ட்மேடில் பண்ணுற மாதிரி வராது. ஸோ நம்மளோட ஹேண்டில் போடுற அந்த டிசைன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு அந்த மிஷின்ஸில் அந்த ஃபீல்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ சில டிசைன்ஸ்லாம் நம்ம அந்த மிஷினில் போட முடியாது, ஹேண்டில் மட்டுமே தான் போட முடியும்.